அனைவருக்கும் வணக்கம். 12th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் பொது கணக்கு குழு மற்றும் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொது கணக்கு குழு அப்படிங்கிறது மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா 1967-68 ஆண்டில் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழு மக்களவைத் தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. இதில் எப்படி கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னா, பொது கணக்கு குழு தலைவரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மக்களவைத் தலைவர் இந்த எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியோட உறுப்பினர் பொது கணக்கு குழுவோட தலைவராக இருந்தார் அப்படின்னா 1967-68 காலகட்டத்தில். அப்போ யார் பிரதமராக இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் பொது கணக்கு கூட தலைவராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குழு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. மக்களவை குழு தலைவர் கட்டுப்பாட்டில் தான், மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நிறைய நாடாளுமன்ற குழுக்கள் இருக்கும், அதில் இதுவும் ஒரு குழு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா அறிக்கைகள்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினாக நமக்கு இந்த உறுப்பு 368(2) அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட திருத்தனாலே நம்ம 368 ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ 368 ரெண்டுமே அதுக்கு கீழே வர்ற எல்லாமே அதோட என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு என்ன அழைக்கப்படுகிறது. ஸோ முன்வரைவு அப்படின்னா அந்த மசோதா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மெயினாக உறுப்பு 368(2) அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூற்று காரணமாக கேட்டாங்க அப்படின்னா சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வரலாம். சட்ட முன்வரைவினை மக்களவையிலும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையிலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.